குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் இது மொச்சை, இது வேக வச்சது, பூண்டு, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சது. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். இதில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது நாட்டுக்கோழி முட்டை. இதில் வந்துட்டு விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் B12 இருக்குது. இது ப்ரோட்டீன் இருக்குது. இந்த முட்டையில் இருக்கிற பயோட்டின் மசிலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த மொச்சை கொட்டையிலையும் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு ஜீரணத்துக்கு உதவும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது முக்கியமாக பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு கடலை உருண்டை, இது பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்தது. கடலையிலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. இது வந்துட்டு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால், இது கடலை உருண்டை மட்டும் இல்லை, தொடர்ந்து நிலக்கடலை சும்மாவே நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வறுத்த நிலக்கடலை சாப்பிட்லாம். அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஸ்கின்னுக்கு, ஹேர் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய் போட்ட சட்னி. இதில் ஃபேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கடலையில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. இது நேற்று வச்ச மீன் குழம்பு. இது வந்துட்டு மோஸ்ட்லி பழசு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டா அது சில சமயம் வந்துட்டு ஃபுட் பாய்சனாக கூட மாறும். ஆனால் எனக்கு இந்த மீன் குழம்பு அப்படி விட முடியல. இது இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இட்லி தோசை சாப்பிடும்போது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.